சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு நான் என்ன துரோகம் பண்ண? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? சௌந்தர்யா ப்ளீஸ் தொடாதீங்க. என்னோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம். நீங்க எங்க கிட்ட கெஞ்சி கேக்கலன்னா நான் வெளிநாட்டுக்கு பறந்து போய் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேன். என் குடும்பத்தையும் நான் சந்தோஷமா பாத்துட்டு இருந்திருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்தது நீங்க தான். சௌந்தர்யா, உன்னோட கோவம் நியாயமானதுதான். நீ அம்மா கிட்ட பேசினத இளமதி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா, அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே இல்ல. நீ பாரு, இளமதி மேல எந்த தப்பும் இல்ல. இப்ப கூட உங்க தங்கச்சி நீங்க விட்டு கொடுக்காம பேசுறீங்க பாத்தீங்களா? ஏய், உங்க தங்கச்சி இளமதிக்கு என் மேல அப்படி என்னங்க கோவம்? நான் என்ன கெடுதல் பண்ண? இதனால் வரைக்கும் என்னை விட வயசுல சின்னவளா இருந்தாலும் என் அண்ணனோட வைஃப்ங்கிறதுக்காக மரியாதையா அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அந்த மரியாதை அவளுக்கு கிடையாது. ஏன் அண்ணனுக்கு அவ மரியாதை கொடுக்காதப்போ நான் ஏன் அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்? ராஜேஸ்வரி அம்மா கிட்ட என் அண்ணன் ஜிஎம் போஸ்ட ராஜினாமா பண்ணதை ஏத்துக்க வேணாம்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக போன் பண்ணி உங்க தங்கச்சி என்னெல்லாம் பேசினான்னு தெரியுமா? நேர்ல வா, உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி அவ என்ன மிரட்டுறா. அவனா அவ்வளவு பெரிய ஆளா? சௌந்தர்யா ப்ளீஸ். சௌந்தர்யா, நீ இளமதியை நேர்ல போய் பார்த்தா பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். அதான் செல்வி அக்கா போயிருக்காங்க. நீ இப்படி இருக்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. சௌந்தர்யா, ஆரம்பத்துல இருந்தே நீங்க உங்க அம்மா உங்க தங்கச்சின்னு உங்க குடும்பத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்களே தவிர ஏன் குடும்பம், ஏன் அண்ணன், ஏன் அம்மான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பணக்காரங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கிட்டா இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இந்த சம்பந்தமே வேணாம் வேணாம் நான் பிடிவாதமா இருந்தேன். ஆனா உங்க அம்மா உண்ணாவிரதம் இருந்து என்னை இங்க கூட்டிட்டு வந்து என்ன படாத பாடுபடுத்திட்டு இருக்கீங்க. நீங்களும் சரி, உங்க அம்மாவும் சரி. ஏன் செல்வி அண்ணி கூட என்னை இளமதி கூட பேசாதன்னு தடுக்க பாக்குறீங்க. இளமதிக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை ஏன் எனக்கும் என் அண்ணனுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நாங்க வசதியானவங்க இல்லன்னு தானே? எல்லாரும் இருந்தும் கூட இந்த வீட்டுல கிட்டத்தட்ட நான் ஒரு அனாதையா தான் உணர்றேன். அதனால எனக்கான நியாயத்தை நானே தேடிக்க போறேன். சௌந்தர்யா, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இளமதியை விட நீதான் முக்கியம். எனக்கு நீயா இல்ல இளமதியான்னு நிலைமை வரும்போது கண்டிப்பா நான் உன் பக்கம் தான் நிப்பேன். இந்த வீட்டுல யாரு உன் பக்கம் இல்லாம போனாலும் நான் எப்பவும் உன் பக்கம் தான் இருப்பேன். உன் ஹஸ்பண்டா, உனக்காக இளமதி கிட்ட நான் நியாயம் கேக்குறேன். இப்ப கேக்குறேன். சரி வாங்க போலாம். ஏய் இரு சௌந்தர்யா, அவசரப்படாத. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் போய் கேக்குறேன்.